என் தங்கமே, உன் தாயானவள் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ என்னவென்று ஒரு முறை நிச்சயமாக செவிகொடுத்து கேட்கத்தான் வேண்டும். ஏனென்றால் உன்னை தேடி வருகின்ற ஒரு ஆபத்து, அதை இந்த தாயானவள் நான் தெரிந்து கொண்டதும் உனக்கு சொல்லிவிட வேண்டித்தான் இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று உனக்கு புரிய வைக்கும் இந்த நேரம், உன் வீட்டில் நடக்கும் ஒரு விஷயத்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மாவினுடைய அன்பு உனக்கு எல்லா நிலைகளிலும் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம், என் பிள்ளை, நீ எதையுமே அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் விட்டுவிட முடியாது. தாயின் வார்த்தைகளை நீ சுலபமாக தள்ளிவிட்டு விட முடியாது. ஏனென்றால் அம்மா நேரம் போகாமல் உன்னை தேடி வரவில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை உனக்கு சொல்லிவிட வேண்டியது என் கடமை என்பதனாலும், இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் சில பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதனாலும் அதை உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உன்னுடைய வீட்டிற்குள் ஒரு நல்ல பாம்பு குடிபுகுந்து விட்டது. உடனே அதனை நீ விரட்டி அடிக்க வேண்டும் என்ற செய்தியை உனக்கு சொல்ல நான் வந்திருக்கிறேன் என்றால், அந்த செய்திக்கான காரணத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை என் பிள்ளை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் பொழுது நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்லும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை காண்பித்து கொடுக்கும் அல்லவா? எவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் உனக்கு வந்திருந்தாலும், இதிலிருந்து மீண்டு வாழும் மன வலிமையை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இதிலிருந்து சந்தோஷமான ஒன்றை பெறக்கூடிய ஒரு நிலையை உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் என் குழந்தையை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை உன்னால் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிவதில்லை. அதற்கு முழுக்க முழுக்க காரணம் கவனமில்லாமைதான். என் பிள்ளையினுடைய கவனம் அங்கே சிதறிக்கொண்டிருப்பதுதான் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். அதனால் உன் தாயானவள் இனி எதையும் உனக்கு சொல்லாமல் சென்றுவிடக்கூடாது என்பதில் முழு தெளிவோடு நான் வந்துவிட்டேன். எதுவென்றாலும் சரி, நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்து கொள்ளலாம். ஆனால் நான் சொல்ல வருகின்ற விஷயத்தை உனக்கு சொல்லாமல் செல்லக்கூடாது என்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை உனக்கு நல்லபடியாக உணர வைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன். இப்படியே விட்டுவிட்டோமானால் நீ ஒவ்வொரு நிலையிலும் இனி இந்த வாழ்க்கையை நிச்சயமாக இழந்து கொண்டுதான் இருப்பாய். உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ உணர முடியாமல் தவித்து கொண்டிருப்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல வேதனைகள், பல சோதனைகள் என்று இந்த வாழ்க்கையை நீ இழந்ததை எல்லாமும் நினைத்து இனி கலங்க ஒன்றுமில்லை. உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ நினைத்தால் அது போதும். நிச்சயமாக என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நான் உனக்கு தெரியப்படுத்தி விடுவேன். உன்னை ஆட்டி படைத்த சூழ்ச்சிகள் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகிச் சென்று கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு நடக்கக்கூடிய சில தருணங்கள் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக தேடி வந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது. மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் என் பிள்ளை ஒருபோதும் நீ வருந்தி நிற்காது.
உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் யோசித்து என் குழந்தை, நீ மனம் கலங்கி தவிக்காதே. எந்த இடத்திலும் நான் இருப்பேன் உனக்கு கை கொடுக்க என்பது நீ தெரிந்த உண்மைதான். என்னையும் மீறித்தான் ஒரு விஷயம் உன் வீட்டில் நடக்கிறது என்றால் அதற்கு உன்னுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக கிடைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்க நிச்சயமாக வாய்ப்பில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது எவ்வளவு தூரங்களை கடந்திருக்கிறது, எவ்வளவு இன்னல்களையும் வேதனைகளையும் இது கடந்திருக்கிறது என்பதனை என் பிள்ளை இப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. இதற்கு மேலும் இதை நாம் விட்டுவிட முடியாது. இதை நாம் விட்டுவிட்டோமானால் இந்த வாழ்க்கையில் நமக்கு எல்லாமுமே நிரந்தரம் இல்லாமல் போய்விடும். நம் வீட்டில் ஒரு விஷயம் இது போன்று தவறாக நடக்கிறது என்பதனை தெரிந்த பிறகும் நாம் அதற்கு ஒருபோதும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ இருக்கும் நேரங்கள் எப்பொழுதுமே எனக்கு சந்தோஷம்தான் என்று என்னிடத்தில் என் பிள்ளை சொன்ன வார்த்தைகளை நான் ஒருபோதும் மறந்ததில்லை. ஒருபோதும் என் பிள்ளை நினைத்ததை எல்லாமும் என் பிள்ளைக்கு கொடுக்காமல் நான் விட்டதும் இல்லை. அதே நேரம் சில விஷயங்கள் இது உனக்கு சரியில்லை என்று நான் தெரிந்து கொண்ட பிறகு அதை ஒருபொழுதும் நான் உனக்கு கொடுக்க நினைத்ததும் இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு தாயாக நான் உனக்கு எதை எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டுமோ அதை அப்பொழுது அந்த நேரத்தில் சரியாக கொடுத்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை. உனக்கு நான் தரக்கூடிய நேரங்களை நிச்சயமாக உனக்கு நான் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. அதனால் இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வருந்துவதை ஒருபோதும் அனுமதிக்காதே. உனக்குள் தோன்றுகின்ற குழப்பங்களை எல்லாமும் நீ தவிர்க்க பழகு. உனக்குள் உருவாகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீ கடந்து வர பழகு. நீ நினைத்தால் எந்த இடத்திலும் உன்னால் நன்மைகளை பெற முடியும் என்பதனை நம்பு. நீ ஆசைப்பட்டால் உனக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் ஒரு சேர சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள். யாரையும் எதற்காகவும் நாம் பழி போட வேண்டாம். நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களையே நம்மால் புரிந்து கொள்ள முடியாத பொழுது நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளையும் நாம் இனிமேலாவது என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய காலங்களை எல்லாமும் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நாம் ஆச்சரியப்படும்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நடக்க தொடங்கிவிட்டதல்லவா? நாம் விரும்பியபடி எல்லாமும் நமக்கு நல்ல புரிதலை தர தொடங்கிவிட்டதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நமக்கான நேரம், நமக்கான வாய்ப்புகள் என்று இவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ உனக்கு தகுந்தாற் போல பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்றால் இனி நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சரியாக தெரிந்துவிடும் என்பதனை நீ மறக்காது. காரணம் என்னவென்று நான் சொல்லித்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. உனக்கான நேரம் என்னவென்று உணர்ந்து நீ எப்பொழுதும் உன்னை தேற்றிக்கொண்டே இரு. சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மாற்றங்களையும் கொடுத்துவிடும் வாய்ப்புகள் அதிகம். சட்டென்று ஒரு நொடியில் எல்லா விஷயங்களும் மாறிவிட வாய்ப்புகள் அதிகம். பல நேரங்களில் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாமும் உனக்கு கொடுக்காமல் போய்விட்டது. இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டு கேட்டதை எல்லாமும் உனக்கு நடத்தாமல் போய்விட்டது என்பது உண்மை அல்லவா? இனி என்னவாகிறது, ஏதுவாகிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுமே உன்னை விட்டு
விலகுகின்ற நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. ஆனால் உன் வீட்டிற்குள் குடியிருக்கின்ற இந்த விஷயம் இருக்கும் வரை நீ எவ்வளவுதான் நினைத்தாலும் உனக்கு நல்லது என்பது ஒருபோதும் நடக்காது என்பதனை புரிந்து கொள். ஒருபோதும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடந்து உன்னை சந்தோஷப்படுத்தாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உனக்கு ஒவ்வொரு நிலையையும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இதிலிருந்து என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள துணிய வேண்டும். நடந்து முடிந்ததை எல்லாமும் யோசித்து என் குழந்தை நீ ஒருபோதும் வருந்தக்கூடாது. இனிமேல் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு எந்த நிலையிலும் உனக்கு துன்பங்கள் வராமல் நீதான் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களிலிருந்து நீ உன்னை தேடி வரும் ஒவ்வொரு புரிதல்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தேவைக்கு தகுந்தாற் போல இப்பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் சில விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் துன்பப்படுத்தி கொண்டிருக்கின்றது. நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக காயப்படுத்தி இருக்கின்றது. என்ன நடக்கப் போகிறதோ என்று யோசித்து என் பிள்ளை நீ பதறியதையும் நான் அறிவேன். எது நடக்க வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கியதையும் நான் அறிவேன். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உன் வீட்டிற்குள் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. உன் வீட்டிற்குள் இருந்து கொண்டு அங்கு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நடத்த விடாமல் அது தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது என்பது உண்மை அல்லவா? இந்த உண்மையை நீ உணரும் காலம் இது. இந்த உண்மையை புரிந்து கொண்டு நீ வாழும் காலம் இது. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் யார் என்பதனை கண்டுபிடிப்பது மிக கடினம். அம்மா ஒரு நல்ல பாம்பு என்று உதாரணமாக சொன்னதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீ உடனே பூச்சி நுழைந்து விட்டது என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்காது. அதாவது நல்ல பாம்பு என்பது அதன் பெயரில் மட்டுமே நல்லது இருக்கும். ஆனால் அது ஒருவரை கடித்து விட்டது என்றால் அது அவர்களின் உயிரையே தின்றுவிடும். இதுதானே உண்மை. இப்படி உன் வாழ்க்கையிலும் ஒரு மனிதர் இருக்கிறார். பேசுவது எல்லாமும் தேனாக இருக்கலாம். பேசுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்கு ஆறுதலை கூட கொடுக்கலாம். ஆனால் ஒரு துளி அளவு கூட உனக்கு நல்லது நடந்தால் அதை பொறுத்து கொள்ளும் எண்ணம் இவர்களுக்கு இல்லை. உனக்கு நல்லது நடப்பதையே இவர்கள் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. இதுதான் உண்மையும் கூட. இனி நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நேரத்திலும் உன் தாயானவள் சொல்வது போல உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த மனிதர்களை நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இவர்களை எல்லாமும் நான் எப்பொழுதுமே உனக்கு தெளிவுபடுத்தி தந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த காலம் உனக்கு ஒவ்வொரு பலனையும் சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி உன்னை தேடி வருவது முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இப்படித்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தி கொண்டிருக்கின்றார். பல துன்பங்களும் பல சோதனைகளும் உன்னை ஆட்டி படைப்பதற்கு இவர்களின் வார்த்தைகள் தான் முழுக்க காரணமாக இருக்கின்றது. பேசும் பொழுது தேன் போல பேசி உன்னுடைய சந்தேகத்திற்கு சரியான பதிலை தருவது போல சொல்லி உன்னை தீய வழியில் இவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க
உன் நம்பிக்கையை என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் அவ்வளவு சுலபமாக என் பிள்ளை நீ நம்பிவிடக்கூடாது. யாரையும் அவ்வளவு எளிதில் உன் வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உனக்கு நடப்பது எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம். இனி உனக்காக எல்லா நிலைகளையும் நான் சரியாக சொல்லித் தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் இனி ஒவ்வொன்றிலும் நீ உனக்கானவற்றை நிச்சயமாக தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது. இவர்களுக்கு மத்தியில் நீ சிக்கிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தொலைத்து கொண்டிருப்பது நியாயமாகுமா? இது உன்னை எந்த எல்லையில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதனை முதலில் நீ சற்று யோசித்து பார். எந்த நிலையில் இது உன் வாழ்க்கையை வைத்திருக்கும் என்பதனை சற்று நீ சிந்தித்து பார். எந்த காரியங்களும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்து விடாது. எந்த விஷயங்களும் அவ்வளவு எளிதாகவெல்லாம் இந்த வாழ்க்கையை உனக்கு கடந்துவிட அனுமதிக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்கும் என்பதும் நம் வாழ்க்கை நமக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதும் நாம் உணர்ந்த விஷயம். ஆனால் நீ பழகுகின்ற மனிதர்கள் உன் வீட்டிற்குள் நுழைந்து உன் மனதில் மிகப்பெரிய ரணத்தை அல்லவா உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உன் வீட்டிற்குள் இருந்து மிகப்பெரிய பெரிய கஷ்டங்களை அல்லவா உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இனியாவது இவர்களை நீ யாரென்று புரிந்து கொள்ள முயற்சி செய். இனியாவது இவர்களை நீ எப்பொழுதும் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய். எந்த நிலையையும் இந்த வாழ்க்கையை குறைத்து மதிப்பிட்டு விடாதே. உனக்கு நடக்கும் எந்த ஒரு நன்மைகளையும் நீ அவ்வளவு சுலபமாக மற்றவர்களின் பேச்சை கேட்டு விட்டு விடாதே. முடியாது என்று நினைத்த விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் நல்லபடியாக உன்னாலேயே முடிக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள். இன்றிருக்கின்ற ஒரு நொடியை வைத்து நீ ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் கணிப்பது நியாயமாகாது. மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நிர்ணயிப்பது எந்த வகையிலும் நியாயமாகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு சோதனைகளை கொடுக்க நினைத்துவிட்ட இவர்களை இனிமேலும் நான் விட்டு வைத்து விட்டோமானால் இவர்கள் உன் வீட்டிற்குள் நல்ல பாம்பு நுழைந்த கதையாக ஒவ்வொருவரையாக கொன்று விடுவார்கள் என்பதுதான் உண்மை. ஒவ்வொருவரினுடைய மனநிலையையும் கெடுத்து இவர்கள் அதிகபட்ச கஷ்டங்களை கொடுத்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. இனி ஒருபோதும் இதற்கு அனுமதி கொடுக்க நான் தயாராக இல்லை. ஒருபோதும் இந்த விஷயத்தில் நான் உனக்கு எதிராக நிற்க துணியவில்லை. இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளையும் பொய்யாக்கி இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்ற விஷயங்களை எல்லாமும் நான் நிச்சயமாக என்னவென்று தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட நேரம் உனக்கு என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். ஆச்சரியங்களை நீ கடந்து வாழ்வாய். நீ நல்லபடியாக வாழ வேண்டும். எந்த ஒரு மனிதர்களினுடைய வாழ்க்கையில் எந்த மனிதனினுடைய வார்த்தைகளில் உனக்கு திருப்தி இல்லையோ அவர்களின் வார்த்தைகளை ஒருபொழுதும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒருபொழுதும் இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த காலங்கள் உனக்கு சாதகமான பல விஷயங்களை சரியாக நடத்தி தர வேண்டும். இனி உனக்கான ஒவ்வொரு நிலைகளையும் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். மேலும் மேலும் பல வெற்றிகளை உனக்கு கொடுத்து உன்னை நிம்மதியோடு வாழ வைக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. சூழ்நிலைகளை
நீ புரிந்து கொண்டாய். இனி நிச்சயமாக என் பிள்ளை இது போன்ற மனிதர்களை உன் வாழ்க்கையில் தவிர்த்து விடுவாய் என்பதுதான் இந்த வராகி உன் மீது கொண்ட நம்பிக்கை. கலங்காமல் இரு. இந்த மனிதர்களை ஒருபோதும் உன் வாழ்க்கையில் அனுமதிக்காதே. என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.